பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2026 திங்கட்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை சப்தமி திதியும் இரவு 7-9 மணி வரை அஸ்தம் நட்சத்திரமும் சித்தயோகமும் பிரபாலரிஷ்ட யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக வீடு வாகனம் சார்ந்த பராமத்து பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், வழக்கு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். குறிப்பாக திங்கட்கிழமை என்ற முறையில் சோமவாரம் சிவபெருமான் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் உருவாக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் நேற்றைய தினம் நாம் பார்த்தது போல ஒவ்வொரு கிரக தொடர்புக்குமான கல்வி அமைப்புகள் என்னென்னு பார்த்தோம். இன்றைய நாளில் அதில் மீதம் இருக்கின்ற அமைப்புன்னு சொல்லக்கூடிய குரு வலுத்தவர்கள், குரு வலுத்து 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஜாதக அன்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், வங்கி பணி, நிதி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் வரும். அதாவது வங்கி பணியில், வங்கி சார்ந்த அமைப்புகளில் கேசியராக பணியாற்றுவது, பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் பேராசிரியர் நிலைகளில் பணியாற்றுவது, கூடுதலாக பணம் புழங்குகின்ற இடங்கள் என்று சொல்லக்கூடிய சிட் ஃபண்ட்ஸ், நகை கடை, அடகு கடை மாதிரியான இடங்களில் பணியாற்றுவது, இல்லைன்னா அரசு சார்ந்த துறைகளில், ரெவென்யூ சார்ந்த அமைப்புகளில், நிதி சார்ந்த அமைப்புகளில் அந்த அலுவலகங்களில் பணியாற்றுவது போன்ற சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படும். இதே பார்த்திங்கன்னா கூடுதலாக லக்னம் வலுப்பெற்று லக்ன யோக தசைகள் நடந்து இதே 2 10ஆம் இடங்களோடு அதிக சுப தொடர்புகளை பெற்ற குரு அமர்ந்திருக்கிற சூழலில் மேற்சொன்ன விஷயங்களை அவர் சொந்தமாக செய்கிற உயர்நிலையில் இருப்பார். நகை கடை வச்சுருப்பாங்க, அடகு கடை, சொந்தமாக செட் பண்ணி நடத்துகிற மாதிரியான விஷயங்கள், மஞ்சள் வியாபாரம், மிகப்பெரிய அளவிலான இனிப்பு வியாபாரம், இப்படி குருவினுடைய மேற்சொன்ன தொழில் அமைப்புகளில் மிக உயர்நிலையில் இருப்பார்கள். இப்படி 2 10ஆம் இடங்களோடு அதிகமாக குரு வலுத்து தொடர்பு கொள்ளுகிறவங்க மேற்சொன்ன துறைகளில் இருக்கிறாங்க. இதில் நீதித்துறை சார்ந்த அமைப்புகளையும், நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் போன்ற உயர் பொறுப்புகளில் இருப்பதற்கும் இதே கிரக தொடர்புகளினுடைய தன்மைகள் இருக்கிறது என்ற முறையில் குரு இந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிற அன்பர்கள் மேற்சொன்ன துறைகளில் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தா சுக்கிரன் அதிகமாக வலுப்பெற்றிருக்கிற அன்பர்கள் அழகு, கலைப்பொருள்கள், அழகு சாதனம், ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், இது போன்ற தொழில் அமைப்புகளில் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கவரிங் நகைகள், இது மாதிரியான எல்லாவற்றிலுமே ஒரு நுணுக்கமான ஒரு அழகு சாதனம், அழகு சார்ந்த தொழில் விஷயங்களில் பெரிய அளவில் புகழ் பெறுபவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய நாளினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. கிரக சூழல்கள் வலிமையாக இருக்கிறது, மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது, உற்சாகம் தருகின்ற வகையில் இருக்கிறது. எல்லா விதமான தடைகளையும் யதார்த்தமான முறையில் விலக்கிக் கொள்ளுகிற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்ற ராசிநாதன் வலிமையான சூழலில் சஞ்சரிக்கிறார். தடைகள் அனைத்தும் நீங்கும், சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும், புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான அமைப்புகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். எந்த ஒரு செயலிலும் ஏற்றத்தோடு முடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதால் மனதளவில் நிம்மதி கிடைக்கும். பொருளாதார நலன் மேம்படும், சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு சற்று தடுமாற்றமான சூழல்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள்.
எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதால் நிறைவான வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள், கடன் தொந்தரவுகள் விலகும். குறிப்பாக ராசியினுடைய யோகர்களான குரு, சூரியன், சந்திரன் போன்றவர்கள் வலுப்பெற்றிருப்பது செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் என்பதை காட்டுகிறது. எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். லாபத்தன்மை மேலோங்கும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. சக ஊழியர்களால் அனுகூலம் உருவாகும். மேலதிகாரிகளினால் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். புது அனுபவங்கள் வெளிப்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலே ஏற்றமான சூழல்களோடு கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக மேச ராசி என்பவர்களுக்கு புதுமைகளை உணர்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு சிறப்பான சூழல் உண்டு. தடைகள் அனைத்தும் நீங்கும். காரிய வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேலோங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிச்சயமான நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக அனைத்திலும் சாதிக்கிற நாளாக, தடைகள் விலகுகிற தினமாக மேசராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய நாள் அமைகிறது. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபங்கள் மேம்படுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்புகளையும் ஏற்றமான சூழல்களையும் ஒருங்கே கொடுக்கிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரக சூழல்கள் எல்லாம் முழுமை பெற்றிருக்கிற இன்றைய நாளில் உற்சாகமும் உறுதித்தன்மையும் அதிகரிக்கும். தடைகள் விலகும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். பொருளாதார நலன் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அதனுடைய சாதக பாதகங்களை உணர்ந்து செயலாற்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக வீண் அலைச்சல் விலகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உருவாகும். கோர்ட் கேசு, வம்பு வழக்கு விவகாரங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள். வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு அனுகூலங்களும் மாற்றமான சம்பவங்களும் ஏற்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் பங்குதாரர்களாலும் சிறப்பான அனுபவங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சரியாக பணிகளை முடிக்கவில்லையே என்ற கவலைகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சங்கடங்கள் உருவாகும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில சங்கடங்கள் ஏற்படலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பலரது அனுகூலங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக, அனைத்திலும் சிறப்புகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் நிறைவான ஆதாயத்தையும் நல்லதொரு அனுகூலத்தையும் பொறுமையான சூழல்களையும் கொடுக்கிற வண்ணம் கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. பல வகையிலும் பொருளாதார மேன்மைகள் உருவாகும். பலவிதமான உதவிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். சகலவிதமான சங்கடங்களும் மறையும். ஆன்மீக தொடர்புகள் உருவாகும். அதிகப்படியான மன வருத்தங்கள் நீங்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகும். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். குறிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் ஏற்படும். மன சஞ்சலம் ஏற்பட்டு விலகும்.
மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்காற்றிக் கொள்ளலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படும், கட்டுப்படுத்தி போவது சிறப்பு. ராசிநாதன் ராசியின் யோகர்கள் வலுவாக இருப்பது அனுகூலத்தை தரும். திடீர் பண தேவை உருவாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் சில தடை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது சிறப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் சிறப்பான சூழலை கொடுக்கும். பெண்மணிகள் கோபதாபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையாக அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த அனுகூலத்தோடு கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடம் மறைகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி என்பர்களே, கருத்துருமித்த சூழலோடு ஆற்றலும் சந்தோஷமான அனுபவங்களும் நிறைய வெளிப்படுகிற நாளாக கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் வளர்பிறை நிலையில் அபாரமாக சஞ்சரிக்க, ராசியில் தனாதிபதியும் தன காரகனும் சஞ்சரிக்க, தன பாவகம் சுக்கிரனின் இருப்பால் இருப்பது தடையேற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும் என்பதை காட்டுகிறது. பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை நிறைய பெறப்போகிறீர்கள். 12ஆம் பாவகம், அதாவது விரய பாவகத்தில் புதன் ஸ்தானபலம் பெற்றிருப்பது தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான சூழல்களும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராஜயோகாதிபதி வலுத்து நிற்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். அடுத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதார நலன்களும் சிறப்பாக கிடைக்கும். கோபதாப பிடிவாத குணங்கள் விலகும். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத வீண் செலவு ஏற்பட்டு பின்னர் விலகும். உங்கள் மீது வீண் பழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதம் போன்றவை உருவாகலாம். கவனமாக இருங்கள். பழைய பாக்கி வசூலாவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உருவாகும். பிள்ளைகளின் செயல்களால் சங்கடங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கிற மகன பக்குவம் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உருவாகும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் உறுதித்தன்மை மிகுந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்கும்? எல்லாவற்றிலுமே உறுதித்தன்மையும் உயர்வான சூழல்களும் நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. பொருளாதார நலனும் மேன்மைகளும் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல வகையிலும் பலரது உதவி கிடைக்கும். அஷ்டம சனி சிக்கலை கொடுத்து வந்தாலும் அனுசரித்து போவதன் மூலமாக அநேக காரிய நலன்கள் உருவாகும். ராஜயோகாதிபதி திக்பலம் பெற்றிருக்க, ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்க, லாபத்தில் புதன் இருக்க, 12இல் குரு மிக பவர்ஃபுல்லாக அமர்ந்திருக்கின்ற சூழலில் தவிர்க்க இயலாத சுப விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழலும் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நல்ல விதமான முடிவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும்.
எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். பொருளாதார நிலை உயரும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நீண்ட நாள் சிக்கல்கள் விலகுவதால் சந்தோஷமான அனுபவங்கள் கூடுதலாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த சங்கடங்கள் அஷ்டம சனி காரணமாக இருந்து வந்தது படிப்படியாக குறையும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை பெற இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகத்தான் நடக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேலோங்குகிற நாளாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான ஏற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே பூர்த்தியாக்குகிற சிறப்புகள் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக வலிமையான கிரக சூழல். லாபத்தில் குரு, 10ல் புதன், பாக்கியத்தில் செவ்வாய், விரயத்தில் சுக்கிரன் என விரிவுபட்ட கிரக சஞ்சாரங்களோடு கன்னிராசி என்பவர்களுக்கு கலக்கங்கள் மறைகிற நாளாகவும் காரிய அனுகூலங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். கலைப்பொருள்கள், கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கும். தந்தையின் உடல் நலனில் முன்னேற்றம் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தான தர்மம், ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் விருப்பங்கள் கூடுதலாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று அதன் மூலமாக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். உத்தியோக மாற்றம் கூட உருவாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்பு விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உருவாகும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தனமான போக்கு காணப்படும். வழக்கத்திற்கு மாறாக சில அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உருவாகலாம். பயணங்களால் அலைச்சல் மேம்படும். மனதளவில் ஒருவிதமான கவலை உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். அனைத்திலும் அனுகூலமும் ஆற்றலும் நல்ல விதமான சுமூகமான சூழலும் நிறைந்த நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. பொதுவாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு சாதகமான தன்மைகள் இன்றைய நாளில் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? துன்பங்கள் நீங்கி நல்லதொரு சகஜமான நிலையில அனுகூலமான தன்மைகள் வெளிப்படுகிற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 2, 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளுகிறார். 6, 8ஆம் பாவகங்களோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளுகிறார்கள். வித்தியாசமான அணுகுமுறைகள், புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை போன்ற நிகழ்வுகள் இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஓரளவு சாதகமான தன்மைகள் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் பிரியம் காட்டுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழலை தவிர்ப்பது சிறப்பு. சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நலம் பயக்கும். பயணங்களின் மூலமாக பல வகையிலும் அலைச்சல்களும் அதிருப்திகரமான சூழல்களும் உருவாகலாம். கவனமாக இருங்கள். கனவு தொல்லை விலகும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழல் கூட ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். அனாவசியமான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்பட்டு விலகும். கடன் விவகாரங்கள் கவனமாக இருப்பதன் மூலமாக அனுகூலத்தை பெறலாம். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் நல்ல விதமாக முடிவு பெறும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். இயந்திரம், நெருப்பு, ஆயுதம் பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் பின்னர் அது சரியாவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. குழந்தைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவுகளிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான சூழல்களை கொடுக்கிற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக உச்ச குரு ராசியை பார்க்கிறார். உறுதித்தன்மை மேம்பட்ட நிகழ்வுகள் உண்டு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 5இல் சனி, 8இல் புதன் அமர்ந்திருக்கிறார். ஏற்புடைய நாளாகவும் அனைத்திலும் பொருளாதார நலன்களும் அனுகூலங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். கூடுதலாக 10இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் சாதகமான தன்மைகளையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உருவாகும். ஏற்றம் மிகுந்த தன்மைகள் ஏற்படும். எல்லா வகையிலுமே நினைத்தது நடக்கும். அடுத்தவர்களின் உதவி, அனாவசிய பேச்சுக்கள் போன்ற நிகழ்வுகளால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் போன்றவற்றை குறைப்பது சிறப்பு. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உருவாகலாம். சகோதரர் வழியில் நன்மை ஏற்படும். மனதளவில் துணிச்சல் உருவாகும். மாற்றங்கள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பங்குதாரர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெற இருக்கிறீர்கள். லாபம் கூடும். எதிர்பார்த்த நிதி உதவி நியாயமான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிறவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலைகள் விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து விட வேண்டும் என்பதில் மன உறுதியோடு இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதமான ஏற்றமும் எதிர்பாராத அனுகூலங்களும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றமான அணுகுமுறைகளையும் நிறைய உள்ள தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பல வகையிலும் பலவிதமான ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. ராசியை தனிப்புதன் பார்ப்பது சகலவிதமான தடைகளையும் நீக்கும். குடும்ப பாசம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பான பலன்கள் ஏற்படும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். உறுதித்தன்மை உருவாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களோடு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். கோபம், படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். அவ்வப்போது மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் சிறப்பாக இருக்கும். நெருங்கிய உறவு முறைகளிடம் பக்குவமாக பழகுவது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களிடம் உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பதும் சிறப்பு. ராசியின் யோகர்கள் வலுப்பெற்று சஞ்சரிப்பது உங்களுடைய உறுதித்தன்மையை மேம்படுத்தும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் பல வகையிலும் அனுகூலம் உருவாகும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். இயந்திரம் சார்ந்த பணிபுரிகின்ற இடங்களில் இருக்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் சிறப்பு.
குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுகளுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு கோபம் படபடப்பு ஏற்பட்டு விலகும். திடீர் செலவு உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக இன்றைய நாள் அனைத்திலும் ஏற்றத்தையும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்குகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் கிடைக்கப்பெறுகிற தினமாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? மாற்றமான தன்மைகளையும் உறுதியான சூழல்களையும் நிச்சயமாக கொடுக்கிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தவர் கொடுத்த வேலையை மிக அனாவசியமாக செய்து முடித்து நல்ல பெயரும் புகழும் வாங்க இருக்கிறீர்கள். தைரியம் அதிகரிப்பதாலும் எல்லாவற்றிலுமே உற்சாகமான நேர்மறையான சிந்தனைகள் கூடுவதாலும் உங்களுக்கான செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மனசங்கடங்கள் விலகும். வீடு வாகன யோகம் உண்டு. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளிப்பீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மாறும். எதையும் எதிர்த்து சமாளித்து மேன்மை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். குடும்ப உறவுகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ஆதாயமான சூழலை கொடுக்கும். குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பதும் நன்மையை தரும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் உருவாகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் நிறைவாக சாதிப்பதற்கான சூழல்களும் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கான சூழல் மாறும். பாடங்களை கவனமாக படிப்பது பல வகையிலும் அனுகூலத்தை கொடுக்கும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் சாதனைகளை புரிகிற நாளாக இருக்கிறது. சகல விதத்திலும் அனுகூலங்கள் மேம்படுகிற நாளாக, சங்கடங்கள் மறைகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை இதுபோன்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான நிகழ்வுகள் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி என்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத சூழலோடு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குறைகளை தவிர்க்கிற நாளாக அமைகிறது. எல்லா வகையிலுமே உங்களுக்கான உற்சாகம் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிறைவான அணுகுமுறையோடு இன்றைய தினம் துவங்குவதாலும் முக்கியமான யோக கிரகங்கள் எல்லாம் சாதகமாக சஞ்சரிப்பதாலும் ஏற்றமான சூழல்கள் உண்டு. சிறிய விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வதற்கான சூழலோடு இன்றைய நாளில் இருப்பீர்கள். ஆனாலும் அதையும் சமாளித்து இறுதியில் வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பும் சாதகமான தன்மைகளும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. வெளியூர் அல்லது வெளிமாநில பயணங்கள் சிறப்பாக அமையும். எதிர்பார்த்தபடி பணவரவும் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். காரிய வெற்றி உருவாகும். உடல் ஆரோக்கிய நலன் சீராக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் சீரான தொழில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிக்கிற தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் உஷாராக பழகுவது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதும் சிறப்பு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள்.
மாணவர்களுக்கு கற்றலில் சீரான சூழல் உருவாகும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கின்ற சூழலோடு ஆன்மீக தொடர்புகளும் நிறைந்த தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் மாற்றத்தை உணர்கிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. குறிப்பாக வழக்கம் போல் ராசிநாதன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது, ராஜயோகாதிபதி 3ஆம் இடத்துல, சுக்கிரன் வீட்டில் வலுவாக இருப்பது, 4இல் புதன் வலுத்திருப்பது, 5ற்குடைய சந்திரன் 7இல் வளர்பிறை நிலையில் இருப்பது என யோக கிரகங்களும் சாதகமான சூழலும் உங்களுக்கு அநேக அனுகூலங்களை கொடுக்க போகிறது. பொருளாதார நலன் உண்டு, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, உறுதித்தன்மையோடு இருப்பீர்கள், உற்சாகம் குறையாமல் இருப்பீர்கள், பணவரவு பரவகையிலும் இருக்கும். வேலைப்பளு காரணமாக சில நேரங்களில் சங்கடமான அனுபவங்கள் பணியிடங்களில் ஏற்படும். அனுசரித்து போவது நல்லது. ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு உண்ணுவதும் சிறப்பு. வாகனங்களில் மெதுவாக போவது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். அக்கம் பக்கத்தினரிடம் சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல்கள் கூட ஏற்படுவதற்கான தன்மைகள் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துகின்ற சூழலில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பாக இருக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நினைத்ததை சாதிப்பதற்கான சூழல்களும் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிறப்பான தன்மையாக அமையும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் கற்றலில் புரிதல் திறனை கூடுதலாக கொடுக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பான முறையில் கொடுக்கும். சிந்தித்து செயலாற்றி நிறைவான பெரிய அளவிலான வெற்றியை உறுதியாக பெறுகிற நாளாக மீனராசி என்பவர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். ஜென்மசனி காரணமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.